ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ்வை மறந்துடுவீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரியன்னு மறந்துடுவீங்க. நீங்க காலையிலிருந்து தஅவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவை கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்று ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்த அல்லாஹ் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க. ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க. டைல் பிடிக்க வேணான்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கும் துனியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான். அதிலேயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க. அது என்ன டிசைனிங், எப்படி அதிலேயே கல்வி ஓடும். அதுக்காக என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு முஃமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லி தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை. துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமா உங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது. புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பேசினால் அவர் தான் பேசினார். நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசின ரசூலுல்லாஹ், பைத்துல் மக்தஸுடைய கனவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கபரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள். ஷலூலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துஆ செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லாஹ். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கும் உடைய ரப்பு வருவான். வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான். சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார். மகாமம் மஹ்மூத் என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உயர்வான இடத்தில் யாருக்கும் பேச இயலாது. ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். இந்த கண்ணு பாக்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம், ஹார்ட்டை செய்ய இயலாது. டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண இயலாது. இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டும் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான். யா முஹம்மத், முஹம்மத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் பெயரை சொல்லுவான், என் பெயரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்திலே நான் அல்லாஹ்விடம் அப்படியே சஜிதாவிலே விழுந்து, யா அல்லாஹ் அவர்களை மன்னிங்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் அந்த கூட்டத்தை மன்னித்து விடு, நான் சஜிதாவிலே விழுந்து விடுவேன். என்னுடைய ரப்புல் இஸ்ஸத், நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம். முஹம்மதுடைய தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான். அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவிலே இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன். மகாம மஹ்மூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன். என் ரப்பு என்னை எழுப்பி முஹம்மத் அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான். அது வரைக்கும் நான் சஜிதாவிலே இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகள் எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு முஃமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய இது அற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இப்படித்தான் ஆரம்பிக்கப்படும். ரப்புல் இஸ்ஸத் திறந்து கொடுப்பான், அடியார்களோடு பேச ஆரம்பிப்பான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களை அல்லாஹ் பார்ப்பான், அவர்களோடு அல்லாஹ் பேசுவான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான். ஆறுகளோடு இன்பமான வாழ்க்கை. இந்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் படைத்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எவ்வளவு இன்பமாக இருக்கு. அதுதான் கால்குலேஷன் அல்லாஹ்வுடைய. துனியாவுடைய ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்தார்கள் ஜஸீரத்துல் அரபில் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த மக்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார். அவர் யார்? ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸஹீஹுல் முஸ்லிம், திர்மிதி இந்த ரெண்டிலையும் சேர்ந்த ஹதீஸ் சஹீஹான சனதோடு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, ஜுலைபீப் கைஃப், எப்படி அப்பா,
எப்படி ஜுலைபீப் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸை கொஞ்சம் பிரட்டுங்கள். வல்லாஹி அந்த ஹதீஸ் மிகவும் கவலையான ஹதீஸ். ஏனென்றால் ஹதீஸுடைய துவக்கம் மிகவும் அலங்கோலமானவர். பலங்கொடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க. சத தொங்கும், சில பேருக்கு கையெல்லாம் குஷ்டமா இருக்கு, சில பேருடைய பரவாக்கால் யானைக்கால் ஒரு மாதிரி அவங்கள பார்க்கறதுக்கே இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இன்றைக்கு சலாம் சொல்வதாக இருந்தால் முஃமின்கள் இந்த பண்புகளை மாற்றிக்கொள்ளணும். முஃமின்கள் எப்படி சலாம் சொல்றாங்க? அவர் ஆஜியார், அவருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் பெரிய பேர் பெற்றவர், அவருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் புகழ் பெற்றவர், அவருக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு முஃமின் சஜதாவிலே நிற்கிறான், அவர் பார்க்க இயலாத, முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்குது, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பேர் முசாஃபஹா செஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க. இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிறார். அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார். என்னுடைய நபி, என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறார், ஜுலைபீப் எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதீஸ்ல வருது. முகமா எப்படி என்று தெரியல, அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அலங்கோலம். மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம். அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஹீன்களை எனக்கு வைத்திருப்பான் தானே யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்தில். என்ன சொல்ல வர்றார்? இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே பெண்களை தரல யா ரசூலல்லாஹ். சொல்லாம ரசூலுல்லாஹ் எப்படின்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாம அவர் என்ன சொல்றாரு? மனக்குமுறல். அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர்ற நேரம் அந்த ஆசை வந்துடும். அவர் முகம் பத்தி இருக்கிறா, அவர் கையில குஷ்டமா, அது கையில தான். காலில் பரவாவா, அவருடைய கல்புல அந்த உணர்வு வந்துடும். அவருடைய இளமையுடைய உணர்வு வரும், ஒரு யுவதிக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நிலைமை? வல்லாஹி சொல்கிறேன், எனக்கு தெரிய ஒரு 32 வயசு கன்னிக்குமரன், இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகள் அழகான ஒரு பெண் இந்த உம்மத்தில் கொஞ்சம் கால் கட்ட திருமணம் பேசுவதற்கு இந்த உம்மத்தில் ஆண்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தி விலை கேட்கிறார்கள். கால் கட்டி என்றா இத்தனை லட்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 வயசு கன்னி குமரிகள் தேங்கி நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன என்னை போன்று உங்களை போன்று உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா? குழந்தைகளை பெற்றெடுக்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் என்ற ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வறுமை என்று கொஞ்சம் வந்த பிறகு அந்த மக்கள் தள்ளப்பட்டு முஸ்லிம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் நான் பேசுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நிலைமை. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அதே உணர்வு. இளமை வந்தால் அந்த இளமையில என்ன உணர்வு மனிதனுக்கு வருமோ, அவருடைய தோற்றம் எப்படியும் இருக்கலாம், காலால் ரத்தம் போகலாம், மேல் பத்தி இருக்கலாம், ஆனால் கல்பு எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அடுப்பங்கரையிலே எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சீதனம், இந்த டௌரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூர தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் எப்படி என்ன நினைத்த என்ன சொன்னார்கள் தெரியுமா? பல் ஃபி துன்யா வல் ஆখিরা. ஜுலைபி இல்லை, உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் ஒரு மனைவி இருக்கிறார். அவர் ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், பல் ஃபி துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் மறுமையிலும். நபி சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு நாளும் அது மாறாது. பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க, இவர் நபியாண்டு சந்தேகம் வந்துரும். வஹி, ரசூலுல்லாஹ் பேசுவது வஹி. என்ன ஆச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இந்த உலகத்திலே மறு உலகத்திலேயும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்சார்களுடைய வீட்டை காட்டினார். அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறா, போய் பெண் கேளுங்க, அவங்க தருவாங்கண்டா. அவர் போறார் ஆசையோடு. எவ்வளவு ஆசை இருக்கும் ஒரு பொடி எனக்கு சொன்னால். உலகத்தில் அந்த ஆசை ஹலால் ஆக்குவதற்கு, ஹராத்திலே இருப்பது கஷ்டம், ஹராத்தில் போகாம இருப்பது அதை விட கஷ்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஹலால் ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான். அவர் ஓடி போய் கேட்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க, கல்யாணம் பேச. உங்களுக்கு ஜுலைபீப் இல்லைன்ட்டாங்க. இல்ல ஜுலைபீப், நீங்கள் போய் ஸஹீஹுல் முஸ்லிம், திர்மிதி இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஹதீஸை படித்தால் வழங்கு, நீண்ட ஹதீஸ் இல்லைன்ட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், யா ரசூலல்லாஹ், ஏலான்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இது வளமையானது. அவருக்கு யாரும் அவ்வளவு அலங்கோலம் என்ற அர்த்தம், அவ்வளவு அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸை பேசுகிற நேரத்தில் வல்லாஹி ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன? அவருடைய ஈமான் இருந்தால், அவருடைய அதாவது அல்லாஹ்வை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால்
அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா? அல்லாஹ் அல்லாஹ் என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இல்லை என்றார். எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம் அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம், நான் போகிறேன் ஜுலைபீப் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேச எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் போனார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கு வாழுகிற ரசூலுல்லாஹ், இதுதான் மைக்கேல் சாட் அசந்து போகிறான். இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால் சில தினார்களுக்கு, ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம், சில டாலர்களுக்கு சலாம் சொல்லலாம், சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம். உலகத்தில் யாரும் கணக்கெடுக்கான மனிதரோடு ஒரு தலைவர் நிப்பாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் அவரோடு தோளுமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன குரோம பாரசீக தலைவர்களுடைய தோளுமை கொண்டிருக்கிறார். யார் இவர்? யாருமே பேசாத ஒரு மனிதர். ஜுலைபீப், உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் போனார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிறேன், உங்களுடைய மகளுக்கு திருமணம். சந்தோஷப்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எங்க பிள்ளையா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழு ஜஸீரத்துல் அரபிலே, மதீனாவிலே முஃமின்கள் தயாராக இருந்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொடுப்பதற்கு. அவர் சொன்னார், இல்லை ஜுலைபீபுக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏலான்னு சொல்லல, என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா யா ரசூலல்லாஹ். வீட்டுக்குள்ள போறார். மாப்பிள்ளைக்கு ஏலாண்டா என்ன சொல்லுவார்? சொல்ல ஏலாட்டு, கொஞ்சம் இருங்க வைஃபோட பேசிட்டு வர. அவர் மஷூராவுக்கு போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுவதி அங்க நிக்கிறார். கணவனும் மனைவியும் பேசுறார்கள். எவ்வளவெல்லாம் வந்துச்சு, ஜுலைபீபுக்கு எங்க புள்ளைய கொடுக்கிறது, அது நியாயமான பேச்சு, அது நேர்மையான பேச்சு. எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள், இவருக்கு கொடுப்பதா? அவங்க ஒரு தாயின் தகப்பன அப்படி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த யுவதி கேட்டு விட்டு ஒரு வார்த்தை கேட்ட உம்மாவையும் வாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு பொன் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபீபுக்கு ரசூலுல்லாஹ் கேட்டு வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஏலாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டார். சுப்ஹானல்லாஹ், அழகாக பாசமாக வளர்த்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம், நாங்க சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்க ஊட்டி விடுறோம், அழகா நல்ல பாடசாலைகளுக்கு அனுப்புறோம், நல்ல கல்விகளை எல்லாம் கொடுக்கிறோம். ஒரு பருவம் வருகுது, அந்த நேரத்திலே ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. புள்ள தப்பான ஒரு மாற்று அன்பரோடு சில வாப்பாமார்கள் அழுகிறார்கள், சில உம்மாமார்கள் துடிக்கிறார்கள். அந்த பிள்ளையிடம் சொன்னா, விட்டுட்டு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் மாற்றும இஸ்லாத்தையும் விட்டு மாற்று மத அன்பர்களோடு ஓடியவர்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். காதலிலே சிக்கி கொண்டா, உம்மா அழுது சொன்னாலும் வேணாம், அவன் கெட்டவன் என்று சொன்னாலும், இவன் சரியில்லை என்று சொன்னாலும், இந்த திருமண பந்தத்தை உடைக்காத பிள்ளைகளை வேணுமானால் உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க. அதான் குடும்பமாக பார்த்திருப்பீங்க. ஒரு அன்சாரி யுவதி, ஜஸீரத்துல் அரப், என்ன நடந்தது தெரியுமா? மதீனாவில் அவர்கள் கல்விலே சுமந்தது உலகத்தை அல்ல, துனியாவை அல்ல, ஆகிராவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய கல்பு பறி போய் இருந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அந்த கல்விலே பெரிய இடம். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. அந்த பெண் சொன்னா, வல்லாஹி நான் ஜுலைபீபை திருமணம் முடிக்க போகிறேன், ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏலாண்டு சொல்ல இயலாது. இப்படி யுவதிகளை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் உலகத்துள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும் வல்லாஹி இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜஸீரத்துல் அரப் நடுங்கி நின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது. அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்துத்தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கணும். ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி, உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபீபை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கணும்? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை, அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான். இப்ராஹிம் நபிக்கு குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம்
குழந்தை வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம்? மனைவி வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம்? அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை கொடுத்தான், அற்புதமான மனைவியை கொடுத்தான். கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான், ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ். இந்த ஜிஹாதுக்கு மட்டும் வேணாம், துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோடு இன்றைக்கு ஒரு 10 நாளைக்கு ஜிஹாதை மறந்துடுவோம், ஜிஹாது வேணாம் என்று ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான். ஜுலைபீப் சுதாகரித்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதையிலே போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானார் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யாரு மரணித்தாங்க, ஐன ஜுலைபீப். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எங்கே, ஜுலைபீப் எங்கே, ஜுலைபீப் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கறாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்துட்டு ஜுலைபீப் எங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்திருக்கு, ஜுலைபீப் மரணித்து விட்டார் நம்புறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு. எப்படி ஹதீஸில் வருகிறது, கத்தல ஜுலைப் கத்தல சபஅத்து மினல் கத்தல ஜுலைபீப் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வகுத்தில 7 முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருந்தார். 7 பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார். அவர் 7 பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், பார்த்து விட்டு சொன்னார்கள், கத்தல ஜுலைபீப் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வகுத்தில. அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற 7 பேரை, அல்லாஹ்வுடைய விரோதிகள் 7 பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதை அல்ல, இது கதை அல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதை அல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள். அனுப்பிவிட்டு அப்படியே அரவணைத்துக் கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தை அரவணைப்பாங்களே, நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ. சிரியாவுல பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது. ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா. அப்படியே இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு வந்து வாப்பட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க. சுபஹானல்லாஹ், அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போகல, எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ. குழந்தையுடைய கடைசி பயணம் என்றா, நீங்க சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த புள்ள திடீரென்று உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கு, அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க, எவ்வளவு மோந்து கொள்வீங்க. இதுக்கு மேல் இந்த துனியாவில் உங்க புள்ள உங்களோட பேசாது. அப்படி சிரியாவில் நாங்க பார்த்தோம், பஷார் அல் அசாதுடைய இந்த வார்ல ஒரு வாப்பா மோந்து கொண்டு அழுகிறார். ஜனாசா மீட்பு படை கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த துனியாவில் என்னுடைய பிள்ளையோடு என்னை விடுங்களேன். அவர் இப்பொழுது பேசவில்லை, ஆனால் அவருடைய உருவம் என் முன்னாடி இருக்கிறது. அவரை கொஞ்சம் மோந்து அவருடைய அரவணைப்பது கொஞ்சம் விடுங்களேன். இது ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகிற நேரம் ஏற்படுகிற உணர்வு. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை பாருங்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜனாசாவை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கி கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நெருக்கி கொண்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஜுலைபீபு மின்னி, ஜுலைபீபு மின்னி வ அன மின்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது. ஜுலைபீப் நீங்கள் எனக்குள், ஜுலைபீப் நான் உங்களுக்குள். ஜுலைபீப் என்ன சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஜுலைபீப் நீங்களுடைய குடும்பத்தார், ஜுலைபீப் நான் உன்னுடைய குடும்பத்தார். உலகமே உங்களை கைவிரிக்கிற நேரம் ஜுலைபீப் உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து நீங்க நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள் அப்படி நடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள். ஜுலைபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்திலே இந்த ஜிஹாதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொன்னார், தப்பினோம், இன்னொரு நாள் போய் குடும்பத்தோட வாழலாமே, இன்னொரு நாள் வாழலாமே. யா ரசூலல்லாஹ், ஜுலைபீபை தூக்கிய மாதிரி உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் ஷஹீதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கி கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? அது இந்த உமருக்கு நடக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? உமர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்?
உமர் ரலியல்லாஹு ஒரு பக்கத்திலே, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு என்னமோ ஒரு தூரத்தை பார்க்கிறது போன்று பார்த்த ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், புன்முறுவல் புகுத்தார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது, இப்பொழுது நீங்கள் சிரித்தீர்கள், ஏன்? யா ரசூலல்லாஹ், ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாள் ஜுலைபீப் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜுலைபீப் எப்படி? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஹூருல் ஈன்களை வைத்திருப்பான். சொல்லாமல் சொன்னார், இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள், பாருங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபீபுடைய மாளிகையை கண்டேன். அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான். ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹூருல் ஈனை பார்த்தேன். அவருடைய கால் தெரிய பார்த்தது, நான் தலையை திருப்பிக் கொண்டேன். அல்லாஹுடைய நல்லடியார்கள், முஃமின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜனாசா கையிலே அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹூருல் ஈன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த துனியா என்ன, ஆகிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியல் புரிவானாக.